கீழே வந்து மாண்புமிகு முதலமைச்சருடைய படத்தோட எதிர வந்து ரங்கராஜ் பாண்டே பேசிட்டு இருக்கான். அது திமுக மேடையில் அப்படின்னா எனக்கே புரியல. இது ஆமாம் இப்படி நம்ம தான் நடந்துட்டு இருக்கா, இதான் நடந்துட்டு இருக்கா அப்படின்னு ஒரே ஆச்சரியம். 2 நாளாக எனக்கு ஃபோனு மேலே ஃபோனு. சார் உங்கள் பேரை டிஎம்கேக்காரங்க மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க. என்னங்க சொல்லி உங்கள் ஃபோட்டோ போட்டு அவங்க போட்டிருக்காங்க. நான் தாங்க சொன்னேன். நீங்களா? ஆமாம், குல துரோகி அப்படிட்டாங்க நம்மள. நீயாடா இப்படி செஞ்ச அப்படின்னு பண்ணிட்டாங்க. எனக்கு அதில் வந்து எந்த தயக்கமும் இல்லை. முதல்வர் மேலே வந்து எனக்கு ஒரு பெரிய மதிப்பும் மரியாதையும் பாசமும் எப்போ உண்டு. முதல்வருக்கு என் மீது வந்து ஒரு பெரிய ஒரு அன்பு உண்டு. என்னுடைய அப்பா இறந்ததுக்கு வந்து முதலமைச்சர் வந்திருந்தாங்க. அது திமுகவிலேயே பல பேருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மனநிறைவை கொடுக்கல. அதுக்கு எதுக்கு நம்ம போய்கிட்டு அப்படின்னு எங்கள் அண்ணன் சுபீரபாண்டியன் ஓப்பனாகவே சொல்லிட்டார். பாண்டேயோட அப்பா இறந்ததுக்கெல்லாம் போக முடியல, அவ்வளோ ஒர்த்து கிடையாது பாண்டே. எங்கள் அப்பா ஒருத்தர் நல்ல மனுஷன் பாவம், பாண்டே அவ்வளோ ஒர்த்து கிடையாது அப்படின்னு நினச்சி சொன்னார். அந்த ஒரு ஆச்சரியமான நாகரிகம் இங்கே பேசிக்கிட்டு இருக்கோம் மேடையில். அந்த ஆச்சரியமான நாகரிகத்தை கடைபிடித்தவர் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள். எதிரில் வந்து ஒரு பெரிய பிளவுபட்ட தன்மை இருக்கு. அது உங்களுக்கு ஒரு பெரிய சாதகம். எதிர்முனை வந்து சாதாரணமாக ஒரு நாளாக வந்து நிற்குது. 5 முனை போட்டி நமக்கு நடந்துச்சு அப்படின்னா 2019, 2021, 2024 மாதிரியே 2026 வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எதிர இருக்கிறவங்க ஆளுக்கு ஒரு கேம் ஆடுறதுனால அப்படி இருக்கு. பட் வந்து அவங்க ஒரு அலையன்ஸா சேர்ந்தாங்கன்னா அது வேற மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஒரு பெரிய டஃப்பான காம்படிஷன் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏடிஎம்கே பிஜேபிலாம் சேருவாங்களா? ஏடிஎம்கே வந்து விஜய் அவர்களுடைய வருகைக்காக காத்திருக்கு. விஜய் வந்து நம்ம எதுக்கு அடுத்தவங்களை முதலமைச்சராக்கணும், நம்மளே முதலமைச்சராகலான்னு பார்க்குறாரு. அதுக்காக வந்து போன வருஷம் உங்க கூட, போன தேர்தல் உங்க கூட இருந்தவர், இந்த தேர்தல் அவங்க கூட இருக்கிறாரு. எதிர்கட்சிகள் எல்லாருமே வந்து பெருசா முதல்ல கவனம் செலுத்தினது வந்து நான் 2 விஷயம் சொன்னேன். திமுக கூட்டணி உடையாமல் யாருக்கும் வெற்றி இல்லை. திமுக கூட்டணி உடையாமல் யாருக்கும் வெற்றி இல்லை. அதிமுகவை கூட்டணியை சேர்க்காம யாருக்கும் வெற்றி இல்லை. ஸோ வந்து வேற யாராவது ஒருத்தர் வந்து போயிடுவாங்க. இப்படி எல்லாரையும் அரவணைக்கக்கூடிய போக்கு வந்து அது வந்து தமிழக முதலமைச்சர்கிட்ட வந்து இருக்கு. பயங்கர ஆச்சரியமா அந்த கரிஷ்மாங்கிறது வந்து பேச்சிலேயோ முகத்திலேயோ மட்டும் இல்லை, செயலையும் சேர்ந்துருக்கணும்னு யோசிக்கிறேன். அப்போ அந்த கரிஷ்மா வந்து அவர்கிட்ட ஆக்சுவல் இருந்திருக்கு. நம்ம வந்து என்ன சொன்னால் எல்லாரும் சம்மதிப்பாங்க அப்படிங்கிற அந்த அரவணைக்கிற போக்கு அது வந்து அவர்கிட்ட எதிர நிற்கும் போது அது வந்து நிற்குது போல எல்லா கட்சிக்காரங்களும் வந்து சேர்ந்துட்டாங்க. அதே தான் 2026க்கும் இந்த கூட்டணி அப்படியே இருந்துருச்சு அப்படின்னா அதை வந்து யாராலையும் ஒன்றும் தொட முடியாது. பட் வந்து எதிர்கட்சிகளுக்குள்ள ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. 2019 இந்த வெற்றி கிடைச்சதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் 2017 இந்த கூட்டணி அமைஞ்சிருச்சு. இந்த மும்மொழி கொள்கை, இந்த ஹிந்தி எதிர்ப்பு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு அமுத சுரபி மாதிரி. அது எப்போ எடுத்தாலும் தாங்கும். அப்படி வந்து ஒரு கான்ஸ்டன்ட் டாபிக். அந்த டாபிக்லாம் எடுத்து விட்டா அவங்க பூரா பதில் சொல்ல உட்காந்துருக்காங்க. நான் அவங்கள்ட்ட பல பேர்ட்ட சொல்லியிருக்கேன், பாருங்க சார் டிஎம்கே எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த நெரேட்டிவ் செட் பண்ணுது, உங்களை பூரா டிஃபென்ஸ் மோட்ல வச்சிருச்சு. நீ காசு எடுத்தல, நீ 100 ரூபா திருடல, உண்மை சொல்ல, நான் திருடல அப்படி சொல்லிட்டு அப்படின்னு கிளம்பிடுவாங்க. அவன் நான் திருடல தான் இந்த பக்கம் கவுண்டர் நெரேட்டிவ் வைக்க விடாம பண்ணி விடுச்சு. அப்போ டிஎம்கே வந்து எவ்வளோ அருமையான நெரேட்டிவ் செட் பண்ணுது. அதுதான் வந்து எவ்வளோ ஒரு கலைஞர் சொல்லுவார் இல்லையா, பணங்காட்டு நரி சலசலப்புக்கெல்லாம் அஞ்சாது அப்படின்னு. அது என்னன்னா அவங்கள வந்து சலசலப்பை வச்சிருது.